பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1987 வெளிவந்த திரைப்படங்களில் தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய ஒரு வாகை சூடிய திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார், உலகநாயகன். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 திரைப்படங்கள், குறிப்பாக இதில் 1987 மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள் இதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அந்த இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் இவர்கள் வருங்கால தூண்கள். இந்த திரைப்படம் 1987 வெங்கட் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிரபு, அம்பிகா மற்றும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற கதாநாயகர்கள் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ரகுவரன் அவர்கள் தன்னோட வெள்ளத்தனத்தை இந்த திரைப்படத்திலையும் காமிச்சிருப்பாரு. படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வருங்கால தூண்கள் என்று இளைஞர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பாடல் கொண்ட 2 பாடல்கள் சூப்பராக இருக்கும். வருங்கால தூண்கள் என்ற பாடலும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்திற்கு டி ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்திருப்பார். படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. தீபாவளி சமயத்தில் இந்த திரைப்படம் வந்தது வருங்கால தூண்கள் ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை இன்னொன்று சொல்லப்படும் 50வது திரைப்படம் இளையதிலகம் பிரபு அவர்களோட இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜாக திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இளையதிலகம் பிரபு அவங்க இறந்துருவாங்க. இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மோட்டிவேஷனாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். பொதுவாக இந்த பாதி திரைப்படங்கள் நிறைய பெரிய ஒரு வெற்றி வாகைகள் சூடும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான திரைப்படம் வந்ததுனால இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு ரைஸில் ஒரு அந்த அளவுக்கு வேகமாக போகல, வெற்றியும் பெறல, ஒரு ஆவரேஜான ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது. வருங்கால தூண்கள் என்ற பாடலும் சூப்பராக அமைந்தது. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக போச்சு. அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக 4வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சட்டம் ஒரு விளையாட்டு என்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் 1987 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதா, ரவிச்சந்திரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். சட்டம் ஒரு விளையாட்டு என்கிற அளவுக்கு தீபாவளி தினத்தில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படமும் 100 நாள் திரையரங்கில் ஓடி இருக்கு. சூப்பரான ஒரு அளவு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் ஒரு குடும்ப கதாபாத்திரமாக இருந்தாலும் படமும் வேற லெவலில் கொண்டு போய் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. இந்த திரைப்படத்தில் குட்டி விஜய் அவர்கள் நடிச்சிருப்பார். குட்டி விஜய் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிளாஸ்பேக்காக நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். சட்டம் ஒரு விளையாட்டு என்கிற அளவுக்கு கதாபாத்திரத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகரும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. அந்த சமயத்தில் நிறைய திரைப்படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு 2 திரைப்படங்கள் வந்திருக்கு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு விளையாட்டு தீபாவளி தினத்தன்று வசூல் மழை பொழுது இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக கிளைமேக்ஸில் கோட் சீன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கோட் சீன் சொல்லவே வேண்டாம். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி கோட் சீனில் வசனங்கள் பேசி வருவாரோ அதுபோல் இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு விளையாட்டில் கோட் சீன் இது வந்து அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுது. திரும்பியும் அவர் பார்த்தீங்கன்னா சரவணந்து தன்னோட குடும்பத்துக்காக வாழ்வான்னு சொல்லி எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு வசனத்தால் பேசியிருப்பார். படமும் தீபாவளி தினத்தன்று நல்ல சக்கப்போடு போட்டது. திரையரங்கில் நல்ல ஒரு மாசான ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக தான் அமைந்தது. சட்டம் ஒரு விளையாட்டு 1987 ஒரு தாறுமாறான ஒரு விளையாட்டாக விளையாடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. 1987 தீபாவளி சக்கப்போடு போட்ட திரைப்படங்கள் இதுவும் ஒன்று. அதனைத் தொடர்ந்து 3வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் நாயகன். 1987 மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் உலகநாயகன் கமலஹாசன், சரண்யா, ஜனகராஜ், டெல்லி கணேஷ் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படம் தமிழில் மட்டுமல்ல மற்றும் தெலுங்கு, கேரளா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி இருக்கு. ஒரு தரமான ஒரு சம்பவம். வேல்நாயக்கர் என்ற கதாபாத்திரத்தில் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஒரு கட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதியில் பார்த்தீங்கன்னா தன்னோட எங்கா இருப்பார், இன்னொரு பாதியில் பார்த்தீங்கன்னா முதியோர் தோட்டத்தில் இருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படத்தோட பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும். படத்தை கொண்டாடினாங்க வேற லெவலில். இந்த திரைப்படத்திற்காக நேஷனல் அவார்டு கூட கொடுத்துருந்தாங்க. 3 அவார்டு கொடுத்துருக்காங்க. மதுரை, அதனை தொடர்ந்து திருச்சி, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாம்பேலையும் இந்த திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே சென்னையில் தான் ஷெட்டு போட்டு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம். திரையரங்கில் 200 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். சரண்யாவும் உலகநாயகன் கமலஹாசன் இணைந்து நடித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் உலகநாயகன் கமலஹாசன் அவர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நாயகன் என்ற திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம். சூப்பராக ஒரு வசூல் கொடுத்தது. படத்தோட சென்டிமெண்ட்லையும் சரி, லவ்வும் கலந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ரூபா சம்பாதிச்சு கொண்டு வரவங்களையும் என்ன பாடுபடணும்னு சொல்லி தன்னோட நடிப்பை சூப்பராக நடிச்சிருப்பார்.
ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வாக இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் வசூல் மலையாக கொட்டிய ஒரு சூப்பர் திரைப்படம் தான். ஓரளவு போட்டியில மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் என்று இந்த திரைப்படத்தையும் கருதப்படும். அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனிதன் திரைப்படம் எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரூபினி, ரகுவரன், ஸ்ரீவித்யா இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே நிறையவே நடிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம். வினு சக்கரவர்த்தி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் கொண்ட அந்த தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டு ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய சூப்பர் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே, கால கால என்ற பாடலும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு ஹிட். பாடல் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம். அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு கதையாக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் கொண்டு போய் 175 நாள் திரையரங்குகளில் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. குறிப்பாக நிறைய திரைப்படங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாயகனா, மனிதனா, ரோமனா 2 நம்ம எல்லா திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஆனால் பொதுவாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லெவலில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரூபினி அவங்க காம்போல இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு அந்த தீபாவளி தினத்திலிருந்து சக்கப்போடு போட்டு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது. பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் திரைப்படத்திற்கு ஈடாக எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான படைப்புகளை எஸ்.பி. முத்துராமன் நிறைய திரைப்படங்களை கொடுத்திருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படம் போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. 1987 தாறுமாறான ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான். மனிதன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் உழவன் மகன். பொதுவாக கேட்கலாம், என்னடா மனிதன் நாயகன் திரைப்படத்தோடைய அந்த ஆமாங்க, இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மனோஜ் கியான். இந்த திரைப்படத்தை ஆபாவன கதாவர்கள். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. பெரிய நடிகையாக இருக்கும் ராதிகா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ சூப்பர் ஸ்டார். அந்த சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இணைந்து நினைச்சு எம்.என். நம்பியார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரேக்லா ரேஸ் தாங்க இந்த திரைப்படத்தோட ஹைலைட்டு. இந்த திரைப்படம் நாயகன் மனிதன் இந்த திரைப்படம்லாம் ஒரு பட்ஜெட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உழவன் மகன் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஏவிஎம்ல தான் பூஜை போட்டு இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை பொள்ளாச்சியை சார்ந்த இடங்கள்ல ரேக்லாலேஸ் படத்தோட முதல் பாதியிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், கிளைமேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் கூட இந்த திரைப்படத்தில் செம்பரி ஆடை என்ற பாடலும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து ரசிகர் மனதில் நீங்காத இடம் பிடித்தது. இந்த திரைப்படம் மதுரை திரையரங்கில் 175 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. உழவர் மகன் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு தெலுங்கலை தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, கன்னடா போன்ற பல இடங்களையும் இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி இருக்குங்க. அந்த அளவுக்கு தாறுமாறான ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு. இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களே ஒருத்தரோட கேள்விக்கு கரெக்டான பதில் கொடுத்தது. அந்த சமயத்துல இருந்து அதை விட அதுக்கேற்ற பதிலுங்கும் போது உழவர் மகன் ரொம்ப பெரிய ஒரு வசூலை கொடுத்தது. ஏன்னா ஒரு இயக்குனரை பொறுத்த வரைக்கும் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க, தன்னோட படத்தை கம்பேர் பண்ணி அடுத்த படங்களை பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா உழவர் மகன் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த லென்ஸ் வச்சிருப்பார். ஒரு கேப்டன் ஒரு லுக்கிங் ஒரு ஸ்டைலாக இருப்பார். இந்த திரைப்படத்தில் ஒரு டிஃபரெண்டான ஒரு இதில் இருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும். படம் பக்காவா மாசு பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர் மனதில் நீங்காத இடம் பிடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த உழவன் மகன் திரைப்படமும் அமைந்தது. சூப்பரான ஒரு திரைப்படங்க. மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாயகன் உழவன் மகன்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அந்த சமயத்தில் அமையாது. வரலாறு காணும் அளவுக்கு 1987 மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். ஓகே, ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.